ஒரு அழகான காலை நேரம். பாபுவின் அம்மா சிரித்துக்கொண்டே ஒரு கேண்டி பாக்ஸை அவன் கையில் வைத்தார். பாபு, இத உன் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடணும், ஓகேவா? பாபு கண்கள் ஒளிர்ந்தது. வாவ், எத்தனை கேண்டிகள் என்று மனசுக்குள் சந்தோஷப்பட்டான். பாபு ஃப்ரெண்ட்ஸ பார்க்க ஹாப்பியா போனான். பட் போற வழியிலேயே அந்த கேண்டீஸ் பார்த்து அவன் மனசு மாறிடுச்சு. நான் ஏன் எல்லாருக்கும் கொடுக்கணும், நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் என்று சொல்லிக்கொண்டே கேண்டி பாக்ஸை பிடித்துக்கொண்டு பாபு விளையாட்டு மைதானத்துக்கு ஓடினான். அவனை பார்த்ததும் அவனுடைய நண்பர்களெல்லாம் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தார்கள். வாவ், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கே, சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும் போலேயே பாபு, எங்களுக்கும் கொஞ்சம் கேண்டி தருவாயா? பாபு சிறிது நேரம் யோசித்து கேண்டி பாக்ஸை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, இல்லை, நான் தரமாட்டேன், என் அம்மா எனக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க என்று முகம் திருப்பிக் கொண்டான். நண்பர்களெல்லாம் சோகமாகி போனார்கள். அந்த நேரத்தில் மித்ரா தன்னுடைய பிஸ்கெட்டை ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொண்டாள். நாம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம், ஓகேவா என்று மித்ரா அவளோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாள். அதை பார்த்த பாபு மனசுக்குள் யோசித்தான். நான் மட்டும் தனியா இருக்கேன், இவ்ளோ கேண்டீஸ் இருந்தும் நான் ஹாப்பியா இல்ல. பகிர்ந்தாதான் சந்தோஷம் அதிகமா இருக்கும். அதனால நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட போறேன். பாபுவின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை வந்தது. வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கேண்டி இருக்கு, ஷேர் பண்ணி சாப்பிடலாம். அவ்ளோதான். எல்லாரும் சிரிச்சாங்க, சந்தோஷமா கேண்டி சாப்பிட்டாங்க. சூரியன் மறையும் அந்த அழகான நேரத்தில் எல்லா குழந்தைகளும் ஒன்றாக உட்கார்ந்து பகிர்ந்து கொண்டார்கள். இது மாதிரி குட்டி ஸ்டோரீஸ் டெய்லி வேணுமா? அப்போ நம்ம ஜஸ்ட் ஹாப்பி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோ குட்டீஸ். பாய்.